எஸ்தர் அப்படிங்கிற அந்த புத்தகம். அதில் தேவன் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இந்த எஸ்தர் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி நம்ம இடத்துல பேசுகிறதுக்கு போதகராக இருக்கக்கூடிய டாக்டர் அகஸ்டின் ஆறுமுகம் அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி தமது ஜனங்களை கடினமான சூழ்நிலைகளில் அல்லது அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்றவனமாக நடக்காத சூழ்நிலையிலும் அவர் ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையிலோட அவர்களை எவ்வாறு பாதுகாத்தார் அப்படின்றத சொல்கிறதுக்கு உலகத்தினுடைய 90% பகுதி வந்து இவங்களுக்கு இருக்குது. ஆமாம், இந்த புத்தகத்தில் நேரடியாக கர்த்தன்ற வார்த்தையோ ஆண்டவன்ற வார்த்தையோ அல்லது யெகோவான்றது வார்த்தையோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படலைனாலும் ஆண்டுடைய சர்வ ஆளுகையை அங்கே நடக்கிற எல்லா சம்பவங்கள் மூலமாகவும் நம்ம செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்முடைய பார்வை வந்து அகாஸ்வர ராஜா எவ்வளோ பெரியவர், பெருசிய ராஜா எவ்வளோ பெரியது அப்படின்றதல்ல, மாறாக எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை உடையவராங்க இந்த உலகத்தில் ஒரு நபர் இருந்தாலும் அவங்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சர்வ ஆளுகையின் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தினர் இவர்கள் அப்படின்றத அது என்ன செய்யுது காண்பி. எஸ்தர் ரொம்ப நல்ல நபர்ன்றதாக அல்லது அவள் பரிசுத்தமானவள் அல்லது வந்து அவள் வந்து நம்ம நினைக்கிற ரொம்ப பக்திக்குரிய மகள் அப்படின்றவனமா பைபிள் டிஸ்கிரைப் பண்ணலை. எல்லா கதையிலுமே வந்து ஒரு வில்லன் இருப்பான். வில்லன் வந்தால் தான் அந்த கதையில் வந்து ஒரு சுவாரஸ்யம் வரும். இந்த சம்பவத்தில் யார் வில்லனாக வரா, அது இந்த சூழ்நிலை எப்படி மாறுது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே திடீர்னு எங்கே இருக்கிறானே தெரில, ஆமான் என்கிறான் ஆகாகியனை எல்லா பிரதானிகளுக்கும் மேலான இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறார், ராஜா வைக்கிறார். இந்த நபர் ஆமானுக்கு வந்து ஏன் முர்தெகாயை பிடிக்க மாட்டேங்குது? ஸோ ஆமானை தொழுது கொள்ளணும் அல்லது பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தொழுது கொள்கிற மாதிரி. இவன் வணங்கலைன்னும் போது அவனை கூப்பிட்டு நீ ஏன் வணங்கலைன்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனால் அவன் அந்த குலத்தையே அழிக்க நினைக்கிறான். இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த யூத குலத்தை அழிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அவன் தீட்டிடுறான். எப்படி இதை வந்து கடவுள் மாற்றுறார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இதுவே வந்து கடவுள் வந்து எப்படி இதை மாற்றுறார் அப்படிங்கிறத அந்த சொன்னீங்க. எப்படி கடவுள் அதை மாற்றுறார்? அந்த கதையினுடைய சுவாரஸ்யத்தை அந்த வரிசை கிரமம் படிக்கும்போது புரியும். நிறைய பேர் வந்து எஸ்தர் புத்தகத்தை வந்து சங்கீதம் படிக்கிற மாதிரி நீதிமொழி படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகிறது. கதைகளை வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த த்ரில்லோடு கூட படிக்கிறது அல்லது அந்த தொடர்ச்சியோடு கூட படிக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அப்படின்னா என்னத்தை அப்படியே மாற்றினார் அப்படின்னா ஒரு டைம் நியமிக்கிறாங்க. என்னது யூத குலத்தை அழிக்கும்படியாக ஆமான் வந்து ஒரு டயத்தை நியமிக்கிறான். பூர் அப்படின்னு ஒரு சீட்டு போடப்படுது. சீட்டு போடப்பட்டு ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுக்கிறது. ஒரு காரியத்தை செய்கிறதுனாக்கா சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. இவன் என்ன பண்ணுறான், ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறான். அவன் சீட்டு போடுறது வந்து நிசான் மாதம், 1வது மாதம். சரியா, அந்த அன்னைக்கு அவன் சீட்டு போட்டு ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் சரியா இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் சரி யூதர்கள் எல்லாம் அழிக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் நம்ம சொல்லலாம், அவரெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி சீட்டு போடுறான். போட்டு அது டேட்டை முடிவு பண்ணிவிட்டு ராஜாட்ட போய் சொல்கிறான். அதுவும் எப்படி சொல்கிறான் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கூட்டம் இருக்காங்க. நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவனுடைய பழக்க வழக்கம் ஒரு மாதிரி இருக்குது. சரியா, அவனுக்கு வந்து ராஜா சொல்கிற எதையும் கேட்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப மோசமான நபர்கள் அப்படின்ற மாதிரி, அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி. ஆமாம், எக்ஸாஜரேட் பண்ணி அவங்க இங்கே இருக்கிறது நல்லதில்லை, அதனால் அவங்க முற்றிலும் என்ன செய்யணும் அழிச்சு போடும்படி நீங்கள் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு 1000 தாளம் தரேன். 1000 தாளம்னாக்கா ஒரு 100 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ நான் கஜானாவுக்கு தரேன். அவ்வளோ பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய. ஆமாம், ஸோ எப்படியாச்சும் உங்களுக்கு என்ன செய்யுங்க, இவங்களை இது பண்ணணும். ராஜா சொல்கிறேன் எனக்கு பணமெல்லாம் வேணாப்பா, நீ விரும்புகிற மாதிரி என்ன செஞ்சுக்க. இந்த ராஜா வந்து எதை சொன்னாலும் கேட்குறாரு. அவர் உடனே உத்திரை போதத்தில் போட்டு அனுப்பிச்சிடாரு எல்லாரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 127 நாடுகளில் பரவி இருக்கிற எல்லா யூதர்களையும் ஆதார் மாதம் 13ஆம் தேதி கொலைப்படலாம். யார், மற்ற ஜாதிகள் மற்ற நபர்கள் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் அனுப்பப்படுது. ஸோ இந்த காரியத்தை அதே நாளில் எப்படி ஆண்டவர் மாற்றி அமைக்கிறாரு அப்படின்றது தான் இந்த கதையினுடைய சுவாரஸ்யம். இப்போ அதை சொல்லிட்டீங்க, அதான் அடுத்த தான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ அவங்கள யூத மக்களை வந்து கொலை செய்ய முடியாத வந்து பிளான் பண்ணுறாங்க. எப்படி ஆண்டவர் வந்து இந்த விஷயத்தை மாற்றுறார்? ஓகே, ஆண்டுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோடு கூட செய்கிறார். இப்போ இந்த காரியம் நடக்கிறதுனால தான் இப்போ முன்னாடி இருந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது, முருதகாய் இருக்க முடியாது, எஸ்தர் இருக்க முடியாது. அவங்க அந்த கம்ஃபர்ட்லேருந்து வெளியே வந்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ அவங்க அப்படி இல்லைனாக்கி அவங்களோட உயிர் போயிடும். இது வந்து வாழ்வா சாவா பிரச்சனை. ஆனால் நிறைய நேரத்தில் வந்து இந்த தீவிரத்தை வந்து எஸ்தர் உணரல. எல்லா பேரும் அதை, ஏன்னா எஸ்தர் வந்து அரண்மனையில் இருக்கா, அவங்க இப்போ கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை இருக்கனால இந்த சீரியஸ்னஸ் அவளுக்கு தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, இதை கேள்விப்பட்ட உடனே இவர் மட்டும் இல்லை, யூத குலத்தார் எல்லாருமே தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்துட்டு ரெட்டுடுத்தி அழுது புலம்புறாங்க.
இந்த இதோட உள்ளே வராரு, உள்ளே விட மாட்டாங்க. ஸோ கேட்டுட்டு நின்றுட்டு எஸ்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். எஸ்தர் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு என்னடா சட்டை கட்டினா கிழிஞ்சு கிடக்குது, சட்டையில் பிறகு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். சரி, நிறைய பேர் வந்து இந்த சீரியஸ்னஸ்ஸை உணர்றதில்ல. இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தினுடைய சீரியஸாக நம்மள அநேகர் உணர்றதில்ல. அப்படி உணர்ந்தோம்னாக்கா நம்ம இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். அதே நம்ம தான் அங்கே ஒரு ஃபிசிக்கல் சார்ந்த ஒரு சரீரப்புறம் சார்ந்ததாக நினைக்கிறா. இப்போ கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால அந்த தீவிரம் புரிய மாட்டேங்குது. ஆமாம், இப்போ நம்ம கூட அப்படி தானே. நம்ம இந்தியா மாதிரி ஒரு இப்போதைக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குது பிரசங்கம் பண்ணுறதுக்கு, சபை நடத்துறதுக்கு. அதனால உலகம் ஃபுல்லாக நடக்கிற சுவிசேஷத்துக்கு எதிராக, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக பண்ணுற காரியத்தை குறித்து தானே தீவிரம் நமக்கு என்ன செய்யறதில்ல, புரியுது கிடையாது. கம்ஃபர்டபுளான சூழ்நிலை இருக்கிறோம். அதே மாதிரி தான் அவன் என்ன நினைக்கிறா, இவனுக்குரியது ஏதோ சரி ட்ரெஸ் பிரச்சனை இருக்கு. ஆமாம், அது இல்லாட்டி சரி அவருக்கு தான், அவருடைய பார்வை வந்து யாரு மேலே தான் இருக்குது, முருதகாய். ஆமாம், அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் முருதகாய் அப்படி இல்லை. முருதகாய் வந்து முழு குலத்தைக்காக எனக்கு கதறிட்டு இருக்கான். அதைத்தான் சொல்லி விட்றான். அவன் இந்த மாதிரி சூழ்நிலை சொல்கிறான். அவன் வந்து தயங்குறா. ஏன்னா ராஜா வந்து செங்கோலை நீட்டாமல் யாரும் ராஜாட்ட போகக்கூடாது. யாருக்கும் ஒரு மாதம் இது வரைக்கும் போகல. அப்போது அவளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அப்போ அவள் சொல்கிறா, முருதகாய் சொல்கிறாரு, அப்படி சொல்லி தயக்கத்தை சொன்னோடனே, இங்கே வருமா, ஆண்டவரோனே இந்த சூழ்நிலையை ஹெல்ப் பண்ணுன்றக்காக ஒரு வேலை வச்சுருக்கலாம். நீயும் குடும்பத்தெல்லாம் தப்பிச்சலாம்னு நினைக்காதீங்க, சரியா? கடவுள் வந்து கட்டாயங்களை மீட்பார். ஆனால் நீ அந்த மீட்பில் பங்காக இருக்கிறியா இல்லையான்றதான் இப்போ கேள்வி. நீ பங்காக இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்னா நீ ஏதோ தப்பிச்சலாம்னு நினைக்காத, நீ புத்திசாலியாக இருந்தலாம்னு நினைக்காத. கட்டாயம் அவர் ரட்சிப்பு கொண்டு வர்றாரு. அன்னைக்கு நீயும் குடும்பத்தார தானே செய்வீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. சரி, எப்பயுமே கடவுள் தான் எப்போதும் வெற்றியாளர். அவர் தான் எப்போதும் ஜெயிப்பார். எப்போவுமே அதாவது மொர்தெகாய்க்கு வந்து எப்படினாலும் நம்முடைய கடவுள் நம்மளை பாதுகாத்துறார் அப்படிங்கிற உறுதி இருக்குது. அந்த உறுதி இருக்குது. அந்த உறுதியில் அந்த கடவுள் செய்து முடிக்க போகிற அந்த மேன்மையான வெற்றியில் நானும் பங்கா இருக்க போறியான்றதை மட்டும் முடிவு பண்ணிக்க. ஆமாம், நீ பங்காரு இல்லையா, வேற எத்தனை ஆண்டு பயன்படுத்திடுவார். இன்னைக்கு அப்படித்தான். வேர்ல்டு எவாஞ்சலைசேஷனு, ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறது, இதுக்கு நானும் அவசியம் இல்லை. அவர் கட்டாயம் நிறைவேற்றியே தீர்வார். ஆனால் கேள்வி என்னென்னா, ஆண்டவர் வந்து உன்னையும் என்னையும் பங்காக இருக்கும்படி அழைக்கிறார். சரியா? இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். சரியா? நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிறதில்ல. ஏதோ நான் இல்லாட்டி எதுவுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். சரியா? நான் செய்யலைனாலும் அவர் செய்வார்ல, எனக்கு என்ன கவலை அப்படின்றது ரெண்டு விதமாகவே இருக்காங்க. ரெண்டுமே தவறானது. ஆண்டவர் செய்வார், என் மூலமாக செய்வார். இந்த இடத்துல எஸ்தர் வந்து அடுத்த கட்டம் எஸ்தருடைய கைக்கு அது போகுது. மொர்தெகாய் வந்து அந்த கம்பை தூக்கி எஸ்தர் கையில் கொடுத்த மாதிரி கொடுத்தாச்சு. எஸ்தருடைய பார்வையில் இனிமேல் வந்து அவங்க எடுத்த ஒரு சில விஷயங்கள் என்ன, அல்லது அவங்க செய்த ஒரு சில காரியங்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயம். எஸ்தர் இந்த சுச்சுவேஷன் போன உடனே எஸ்தர் வந்து பைபிள் வந்து ஜெபம் பண்ணாலும் மற்ற சொல்ல உபவாசித்தான். உபவாசம் எப்பயுமே இட்ஸ் கனெக்டட் டு காட். நமக்கு தெரியும், ஆண்டவர் நோக்கி அவர் கூப்பிட்டான்றது. ஒருவேளை ஜெபத்தோடு கூட அது தொடர்பு இருக்கலாம். ஆமாம், எப்பயுமே ஆண்டவர் வந்து செயல்படும் போது 3 ஸ்டேஜில் பண்ணுறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஹி யூசஸ் ஹிஸ் பீப்புள். அவர் அவங்க ஜனகிட்டத்தை தான் ஆரம்பிக்கிறார். அவரால் செய்ய முடியும், பட் அவர் ஜனங்கள் மூலமாகவே செய்ய விரும்புகிறார். அதுதான் பெரிய ஆச்சரியத்தில் ஒன்று. அது முக்கியமான ஒரு புரிதல். ஆமாம்மா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுவிசேஷத்தை அவர் நினச்சார்னா எல்லாத்துக்கும் சொல்லிட முடியும். பட் ஹி வாண்டட் டு இட் த்ரூ அஸ். எந்த அற்புதமாக இருக்கட்டும், எந்த ஊழியங்களாக இருக்கட்டும், அவராலேயே முடியும். பட் அவருடைய பிள்ளைகள் மூலமாக செய்கிறார். அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு பாரத்தை கொடுக்குறாரு, அது குறித்த தேவையை உணர பண்ணுறாரு. ரெண்டாவது அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. அது விவரிக்க முடியாத ஒரு தைரியம். என்ன நடக்குன்னு தெரியாது. அதான் எஸ்தர் சொல்லும்போது, நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி தான் போகிறான். யார் ஒருத்தவங்க செத்தாலும் சாகுறேன்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க மூலமாக ஆண்டு வாழ்வு கொடுக்குறாரு. அதனால தான் சீசனை பற்றி சொல்லும்போது பைபிள் சொல்லுது, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கும். தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறோன்னு அல்லது இழந்து போவேன். சரியா? அது இப்போ அதை நம்ம ரட்சிக்கணும்னு நினைக்கும் போது நீ இழந்து போக தயாராக இருப்போம், நீ ரட்சித்து கொள்வ. சரியா? எப்போ செத்தான் சாகுறேன்னு சொன்னாலோ அப்போ வாழ்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த கோலை நீட்டுறாரு, உள்ளே போகிறார். உள்ளே போனவுடனே நமக்கு இயல்பாகவே ஒரு பதட்டம் இருக்கும். என்ன வேணும்னு கேட்குறாரு. சரியா? எஸ்ராஜாத்தையும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவள் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவள் வந்து அவருக்கு விருந்து ரொம்ப பிடிக்கும். சரியா? எனக்கு இதில் ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் போன உடனே எஸ்தர் பிரச்சனை இருக்குது, வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது, உள்ளே போன உடனே டப்புன்னு சொல்லிடலாம்ல, இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிடலாம்ல, ஏன் எஸ்தர் சொல்லலை அப்படிங்கிறத? 2 காரியம். ஒன்று வந்து என்னென்னா, இயல்பான ஒரு தயக்கம், ஒரு பயம்.
சரியா? எப்படி சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். அந்த மாதிரி அது ஒன்று. இன்னொன்று வந்து யூ கேன் see the God's sovereign purpose behind. இது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து விருந்து கூப்பிட்றா. அதுவும் நீங்களும் ஆமானும் வாங்கன்னு கூப்பிட்றா. இந்த ராஜா வந்து ஏன் ஆமானு கூப்பிட்றேன்னு கேட்கல. ஆமாம், சரியா? ஏன் அவனை கூப்பிட்றேன்னு ஆமானு வந்து எதுக்கு ராஜாத்தி ஒரு என்ன ஒரு ராணி வந்து ராஜாவை விருந்து கூப்பிட்ற ஒரு அர்த்தம் இருக்குது, என்னையது கூப்பிட்றாரு. ஆனால் அவன் அதையே பெருமையாக எடுத்துக்கிறான், அது வேற. சரியா? ஸோ அவங்க 2 போய் விருந்து சாப்பிட்றாங்க. விருந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி வேணாலும் தரேன். சரியா? ரொம்ப தயால பிரபு ராஜ்யத்தில் பாதி வேணாலும் கொடுக்குறேன். பெரிய இடமாச்சு. ஆமாம், பாதி வேணாலும் கொடுக்குறேன். உடனே அப்பயும் அவர் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவேளை அவளுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்ற ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அவர் நினச்சிருக்கலாம். ஒருவேளை இவன் வந்து அந்த யோசனையோட, ஆமன் வந்து அந்த யோசனையோடு இருந்திருக்கலாம். ஏதோ கேட்குறாரு, என்ன சொல்ல போகிறான்னு கேட்போம் அப்படின்னு அப்படியே ஆர்வமாக கூட பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அவங்க அந்த பதட்டத்தில் கூட நாளைக்கு அவங்க விருந்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ரீசன். ஆனால் இயல்பாக அவங்க செயல்படுற அந்த காரியத்தில் கூட ஆண்டுடைய சாவரின் வில்லை நம்ம செய்ய பார்க்கணும். இந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா, அடுத்த நாள் விருந்துக்குவாங்கன்னு, அந்த அந்த ஒரு நாளில் ஆண்டவர் எப்படி அப்படியே இந்த சூழலை மாற்றி அமைக்கிறாரு அப்படின்றத ரொம்ப அழகாக நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு, அன்னைக்கு ஈவினிங் வர்றான், விருந்து முடிச்சுட்டு ஜாலியாக வர்றான். இவனுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு என் முன்னாடி கணம் இருக்குது, ராணியே எனக்கு என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வரான். அந்த சமயத்தில் இவன் எப்போதும் வணங்காதவன் தான். யார்? மொர்தெகாய். அன்னைக்கு வணங்கல. ஏற்கனவே இதுக்காகத்தான் அவன் குலத்தை அழிக்கணும்னு தீர்மானித்திருக்கான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு ஏற்கனவே மைண்டில் வந்து தான் பெரிய ஆளுன்ற இருக்கு. அதனால அவனுக்கு அதை தாங்க முடியல. சரி, எப்பயுமே ரொம்ப பெருமை உள்ளவங்க யாராச்சும் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் கூட அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும். சின்ன அசட்டை, வணக்கம் சொல்லாமல் இருக்கிறது, தோத்துறன்னு சொல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுது. அப்படின்னா தேர் என்னது ஃபுல் ஆஃப் ப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட இந்த ஈகோ வந்து தூண்டப்படுது. அவனுக்கு அது தூண்டப்பட்டவன வேகமாக வீட்டில் போயிட்டு அவன் மனைவி, அவனுடைய நண்பர்லாம் கூப்பிட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நல்ல மனைவி, வீடுகள் நிறைய இருக்குது, சொத்து நிறையா இருக்குது, நல்ல பதவியில் இருக்கேன், ஏன் ராஜகுமாரத்தையே யார் ராணியே என்னை கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, விருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பய பண்ணதை பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இவனை ஏதாச்சும் பண்ணணும். ஒன்று இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மொர்தெகாயும் எஸ்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது ஆமானுக்கு தெரியாது. அதுதான், அதை தான் நான் சொன்னேன் முதல் இதில், இந்த 2 குழு நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொன்னது. 2 காரியம் சொன்னேன் இல்லையா. எஸ்தர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து யூத குலத்தை சேர்ந்த பெண் சொல்லாத, அது ஒன்று. அதனால தான் இவனுக்கு தெரியல. ரெண்டாவது அந்த அந்த ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, இவன் 2 பிரதானிகள் கொலை செய்ய பார்த்தது, அதை வந்து ராஜாவுக்கு சொன்னது, அப்புறம் இவன் பேரில் எழுதப்பட்டது, இது வந்து ரொம்ப முக்கியமான டர்னிங் பாயிண்ட். அதை தான் நம்ம 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். சரி, 5வது அதிகாரத்தில் நடந்து வருது. உடனே அவங்களுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சும்மா இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு 12ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவங்க சாகட்டும் 12ஆம் மாதத்தில் மற்றவங்க, இவனை நாளைக்கே காலி பண்ணிடுவோம். அதனால் நீ என்ன பண்ணுங்கள், 50 முழத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை கட்டி எங்கள் வீட்டில் செஞ்சலான்னு. உடனே வேலையை ஆரம்பிச்சாச்சு. நைட் டு நைட்டாக பாருங்க எவ்வளோ கோபமாக இருந்துருப்பான் பாருங்க. பயங்கரமான ஒரு தூக்கு மரத்தை நினச்சிட்டு, அப்பாடா ரெடி, நாளைக்கு போய் என்ன பண்ணணும், இந்த விருந்துக்கு போயிட்டு இல்லை ராஜாட்ட போய் சொல்லி, காலையில் ஈவினிங் தான் விருந்து. ஓ சரி சரி. காலையில் போய் ராஜாட்ட போட்டு கொடுத்துடணும், அவனை காலி பண்ணிவிட்டு அப்புறம் விருந்து போ. அப்படி அந்த ஒரு ஐடியாவோட இருக்கா. அதனால் படுத்துட்டு நான் தூங்கலை. எங்கள் மைண்டெல்லாம் கொஞ்சம் யோசிப்பார், ஏதாச்சும் காலையில் ஒரு ரொம்ப முக்கியமானதை செய்யணும்னா நான் நைட்டு தூக்கம் வராது. ஸோ இவன் தூங்க, அங்கே ஒருத்தருக்கு தூக்கம் வரல. சரியா, அவரும் நல்லா விருந்து சாப்பிட்டு வந்துருக்காரு. என்ன சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டா நல்லா தூக்கம். அன்னைக்கு பார்த்து அவருக்கு தூக்கம் வரல. அங்கே தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. தூக்கம் வரல, அவர் உலாவறாரு. அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறது சொல்லும்போது எதையாச்சும் நம்ம பண்ணுவோம்ல. சரியா, இது இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் பார்த்துருப்போம், ஒரு வேலை ஏதாச்சும் ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம். அப்போ அவருக்கு இருந்தது ஒன்றே இருந்ததுன்னா, அங்கே இருந்த நடவடிக்கை புஸ்தகம், அதாவது ரெக்கார்ட் நோட், ஒரு போரிங்கான ஒரு புக்கு. ஆமாம், என்னையாச்சும் பண்ணணுமே தூக்கம் வரலைன்னு சொல்லிட்டுக்காக அதை வாசிப்போம். என்ன ஆச்சரியம்னா, நிறைய எழுதியிருப்பாங்க. அதில் அவர் பார்க்கும்போது கரெக்டாக மொர்தெகாய் இவருக்கு பண்ண அந்த நல்லது எழுதியிருக்கு. மொர்தெகாய் ஒருத்தன் வாசல் படியில், ஒருத்தன் அரண்மனை வாசலில் இருக்கான்னு சொல்லி அவருக்கு தெரியும். இதை படித்த உடனே அவனுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கா, இவனுக்கு ஏதாச்சும் நன்மை செஞ்சுருக்குமா, இவன் பண்ணதுக்கு ஏதாச்சும் அப்படின்னு கேட்குறாரு.
நைட்லேயே. ம். ஆக்சுவலாக இந்த புத்தகத்திலேயே ரொம்ப சின்சியரான சீரியஸான ஒரு வேலையை ஆகாஷ் வேறு செஞ்சார் அப்படின்னா அது இது மட்டும் தான். ரொம்ப சின்சியராக அவனுக்கு ஏதாச்சும் நம்ம மருத்துவம் அதாவது அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோமா அவன் செஞ்ச உபகாரத்துக்கு அப்படின்னு கேட்காரு. ஒன்றும் இல்லை, இவரால் என்ன பண்ணுறது இவரால் யோசிக்க முடியல. இவர் தானாக எப்போதும் யோசித்ததே இல்லை, அவர் யோசிச்சுட்டே படுத்திருக்காரு. என்ன ஸோ செய்யலாம்? இங்கே ஒருத்தர் தூங்காமல் இருக்காரு, அங்கே ஒருத்தர் தூங்காமல் இருக்காரு. சரியா? ஸோ ஒருவேளை ஒரு படம் மாதிரி எடுத்தோம்னாக்க இந்த இடத்துல தான் இடைவேளை இருக்கும். மிக்ஸ்டு ஸ்க்ரீன் வச்சு இங்கே ஒரு எப்படா முருதக்காய் போய் காலி பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சு ஒருத்தர் முருதக்காய்க்கு எப்படா நன்மை செய்கிறது பயங்கரமான ஒரு சொல்லி இடைவேளையில் போடலாம்.